நானும் என் ஃப்ரெண்டும் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பண்ணுவோம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் இருக்குது. இல்லைனா என் ஃப்ரெண்ட் பேஜ் வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அங்கே டிஎம் பண்ணி வாங்கிக்கலாம். மெயினாக வார்ம் மில்க் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் வினிகர் ஊற்றிக்கோங்க. இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. அண்ட் தென் நம்ம கேஸ்டர் சுகர் இருக்கும்ல அதுவும், அண்ட் தென் வந்துட்டு நம்ம கேர்டும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். மைதா மாவு இதெல்லாம் ட்ரை. ஓகேங்களா? மைதா மாவு, கொக்கோ பவுடர், பேக்கிங் சோடா, கார்ன்ஃப்ளவர் எல்லாமே போட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து சளிச்சு வச்சுக்கோங்க. சளிச்சோடனே வந்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மைதா அண்ட் கோகோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகணும். இது மூணுத்தையும் தனியாக வச்சுட்டு மூணு பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. லைக் கொஞ்சம் கர்ட் அந்த மிக்சர் அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒன்றாக்கிக்கோங்க. அண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இதை மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்டும் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. 160 டிகிரிஸ்க்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்துட்டு கன்ஃபார்ம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 20 மினிட்ஸ் கூட பண்ணிக்கலாம். கிரீஸ் பண்ணிக்கோங்க பேனை. பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு இதை உள்ளே ஊற்றிட்டு நீங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டுக்கலாம். பட் பிரச்சனை இல்லைனாலுமே நல்லா டேப் பண்ணிட்டு உள்ளே வச்சுட்டு 40 மினிட்ஸ் பேக் ஆகணும். அண்ட் குச்சி விட்டு பாருங்க கரெக்டாக பேக் ஆயிருக்கும். நான் செரி எடுத்திருக்கேன். செரி சாஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரெடிமேடாகவும் கிடைக்கும். சக்கரை போட்டுக்கோங்க, லெமன் போட்டுக்கணும், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கணும், தண்ணி ஊற்றிக்கணும், அவ்வளோதான். இதுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விடாகவே எடுத்துக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிட்டோம். அண்ட் அது கொஞ்சம் மசிலைன்னா மசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம எடுத்தாச்சு 40 மினிட்ஸ்க்கு மேலே நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஈக்குவல் லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்வர் மார்க் இருக்குல்ல அந்த பிராண்டில் தான் வந்து விப்பிங் க்ரீம். சுகர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? சுகர் போட்டுட்டு நல்லா பீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லேயர் வச்சுட்டு மேலே சுகர் சிரப் ஊற்றிக்கோங்க. ஒன்றும் இல்லை, தண்ணி அண்ட் சுகர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் போட்டுக்கோங்க. மேக்ஸிமம் மேசியில் பண்ணுற மாதிரி பண்ணுங்க, இல்லைனா கொஞ்சம் மெல்ட் ஆகிடும். அண்ட் நடுவில் வந்து நம்மளோட செரிஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லேயரும் போட்டுருங்க. ஓகேங்களா? இது லாஸ்ட் லேயர். ஸோ இதை வந்துட்டு மேலே வந்து நாங்கள் சும்மா சாக்லேட் காம்பவுண்ட் இருக்குல்ல அது வந்து துருவி வச்சுருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடணும். ஃபுல்லாக விப்பிங் க்ரீம் போட்டு ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு வந்து சைடெல்லாம் நாங்கள் வந்து சாக்லேட் அந்த இது பண்ணியாச்சு. மேலே வந்து பைப்பிங் பண்ணிவிட்டு செரி வச்சாச்சு. அவ்வளோதான். நீங்கள் டிசைன்ஸ் வந்து பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து எந்த மாதிரி வேணால் பண்ணலாம். பட் ரொம்ப ரொம்ப யம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து இது பண்ணுறதுக்கு முடியல, இல்லைனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா என் ஃப்ரெண்ட் பேஜ் இருக்குது. நான் கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் போய் டிஎம் பண்ணுங்கள். ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்லேயே அவள் பண்ணி கொடுப்பா. ஆனால் ஹோம் டெலிவரியுமே இருக்குது. அண்ட் பாய், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். டாட்டா.